ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறான், நைட் 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். ஒரு டீ கடையில் இருக்கிறேன் சார், பார்த்தீங்களா சார்? என்னப்பா கல்யாணத்துக்கு ஜோடியாக போயிட்டாரு. இது எதிர்பார்த்தது தான்ப்பா, கணவன் புருஷன் முன்னாடிக்குள்ளே இந்த மாதிரி சிக்கல் வரும். அப்புறம் நான் இது எதிர்பார்த்தது தான் சார். சங்கீதா போல சார், திரிஷா போயிருக்காங்கன்னு தெரியாத விஷயம் சொல்கிறேன். இந்த 2 நாளாக வந்து இந்த காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் ஒன்று ரிஜெக்ட், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் எடுத்து வந்துட்டு செலக்ட் பண்ணி 2 பேரும் துணி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி, ஏற்கனவே நீங்கள் ஊர் மேலே மேயறதுலாம் தெரியும் உங்களுக்கு. யாருக்கு? சங்கீதாக்கு தெரியாமலாம் கிடையாது. என்ன நீ ஊர் மேலே போறன்றதுலாம் எல்லாம் தெரியும். ஆனால் அதை தாண்டி கேவலமான ஒன்று பண்ணப்பாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சில விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க. நீங்க ஹர்ட் ஆகுது பார்த்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தில் நீங்க காட்டுங்க சார். இது நான் பேசதே இருக்கேன். யாராவது ஒருத்தர் ஹர்ட் ஆனவங்களை காட்டுங்க. வந்து ஃப்ளையிங் கிஸை பறக்க விடுதுங்க. நீங்க சொல்றீங்க அவனுக்கு ஒரு பக்கம் விசில் அடிக்குதுங்க, ஒரு பக்கம் எது ஹர்ட் ஆனதை காட்டுங்க. இவங்களுக்கு ஹர்ட்னா சார் முதல்ல புரிஞ்சுங்க சார். காயப்படுத்துறதுனா என்னன்னு தெரியும்? காயம்னா என்னன்னு தெரியுமா? மனக்காயம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? சொல்லு பார்க்கலாம். காயம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வலியில எத்தனை விதம் வலி இருக்கு தெரியுமா? உடம்புல கீரல் விழுந்து கத்தியில வெட்டினாலோ இல்லை கீரல் விழுந்தாலோ அந்த வலி வேற, இதே வலி வேற. இந்த வலி கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இதே வலி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தான் நேசித்த ஒருத்தர், தன் கணவர் 25 ஆண்டு காலம் தன்னோட வாழ்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து காயப்படுத்துறாங்க போது பண்ணால் அந்த சங்கீதாவுடைய வலி எப்படி இருக்குன்னு யாருக்காவது புரியுமா? இவன் வலியை பற்றி பேசலாமா சார்? இப்போ நான் சொல்கிறேன், இது எல்லாரும் செய்யறதானே, தனிப்பட்ட வாழ்க்கை தானே, இப்படி இருக்கலாமே, அவர் நடிகர் தெரிஞ்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் பேசலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஒருத்தரை மனக்காயப்படுத்துறது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மனக்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கடந்து ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்துறது இருக்கு. இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், என்ன நீங்கள் நான் 1 to 1 நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். நீங்கள் என்னை திட்டுறீங்க, அது மனக்காயத்தோடு போயிடும். அந்த மனக்காயன்றது ஒரு பெயின், அதோடு போயிடும். ஆனால் அதே வந்து அவமானப்பட்டு மனக்காயின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது வேற. இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் எனக்கு திட்டிங்கன்னா ஹர்ட் ஆகும், நான் ஒரு பதிலுக்கு உங்களுக்கு திட்டுவேன் போயிடும். ஆனால் ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் இவன் பண்ணது. ஏற்கனவே நீங்கள் ஊர் மேலே மேயறதுலாம் தெரியும் உங்களுக்கு. யாருக்கு? சங்கீதாக்கு தெரியாமலாம் கிடையாது. என்ன நீ ஊர் மேலே போறன்றதுலாம் எல்லாம் தெரியும். ஏன்னா ஊர் மேலே தான், நீ நாடு மேலேயே போன, நாடு விட்டே நாடு போன, அவ்வளோ இழுத்துக்கு சுத்தினன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி சகிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டில் போய் எனக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க, அவங்க கூட வாழ பிடிக்கிறேன்னு சொல்லி வாழ முடியாது உன்னோட, ஏன்னா நீ சைக்கோன்ற அளவுக்கு போயிட்டாங்க, அவங்க எல்லையை கடந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ பழி வாங்கறதுக்கு கேவலமான ஒன்று பண்ணப்பார். இந்த கல்பாத்தி அந்த அவங்களுடைய கல்யாணத்தில் போயிட்டு ஜோடியாக போனப்பார், எவ்வளோ கேவலம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து திரும்பிடுச்சு. எது ஏற்கனவே கொஞ்சம் ஆதரவு இருந்தது, அப்படியே முற்றிலுமா இன்னைக்கு வந்து சங்கீதாவுக்கு வந்து உன்னை எதிர்த்து நின்னா சங்கீதா ஜெயிச்சுவாங்க இன்னைக்கு தேர்தல். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள்ல மாறிடும், ஒரே ஒரு நாள்ல மாறிடும். பொறுக்கி பசங்க கேட்குறாங்க 2021 பிரச்சனை இருக்கு, இப்போ ஏன் பேசுறாங்க? முதல்ல விரிசல் அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த ஒரு பெண்ணும் வந்து கணவன் தன்கிட்ட ஆத்மாத்மா உறவுல இல்லை, உடல் ரீதியாக இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஆத்மாத்மா உறவுல இல்லைன்னு சொன்னாலே அங்கே ஒரு விரிசல் வரும். ஃபர்ஸ்ட் தன் கணவன் எல்லா விஷயத்தையும் நம்மளோட பகிர்ந்துன்னு நினைப்பா ஒரு மனைவி, செக்ஸ் உட்பட. நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல வந்து நீ வந்து பலப்பற்றை ஆகிட்டியோ அப்போவே முதல் கேப் அப்போவே விழும். ஃபர்ஸ்ட் கேப் தான் அது. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆப்பா சொல்லிக்கிட்டே வர, நீயா தான் சொல்லிட்டு வர. அவங்க பிள்ளைகளுக்காக வந்து வாழ்ந்துட்டு போகணுன்றது நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், எல்லாரும் நீங்கள் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறான், யாரும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏகபத்தினி விரதம் சொல்லிக்கிறதே கிடையாது. ஆனால் அதை மனைவி தான் சொல்லுவாங்க. தன்னைத்தானே யாராவது சொல்லுவாங்க சார் நான் ஏகபத்தினி விரதம்ட்டு. ஆனால் அவன் ஏகபத்தினி விரதனான்றது யார் சொல்லுவாங்க கேட்டால் மனைவி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணு ஒரு உண்மையான மனைவிக்கு தெரியும் தன் கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட வந்து உடல் ரீதியாக உறவுல இருக்கிறனா கன்ஃபார்மாக தெரியும். நீ பண்ண வேலை எப்போ வந்து உடல் ரீதியான ஒரு தொடர்பு எதனால கட் ஆகுது? நீ பல பெண்களோட போனீங்கன்னா உனக்கு ஏதாவது வேற ஏதாவது இருக்கா, பால்வினை நோய் இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா, இந்த சந்தேகம்லாம் அந்த பெண்களுக்கு நல்ல குடும்ப பெண்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடும் சார். லயலாமணி சொல்லக்கூடிய பெண்களுக்கு வராது. நல்ல குடும்ப பெண்களுக்கு, நல்ல மனைவிகளுக்கு தன் கணவன் வந்து வேற ஒரு பெண்களோட உறவு வச்சிருக்காங்கன்னா அவங்க அந்த பயமும் என்ன சொல்ற ஒரு விதமான நெருடலும் வரும். பல பெண்களோட போயிட்டு வராரு, புரியுதா சொல்றது?
அப்போ வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனை வருமோ? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறேன், அவர் ஒன்றுமே கிடையாது, ஏகப்பத்தினி விரதம், சுத்தமாக ஒரே லைனில் சொல்கிறேன், பாடம் எல்லாரும் கேட்டுங்க. அருமையான மனுஷன் சார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி தவிர உலகமே கிடையாது அவருக்கு. மனைவி பிள்ளைகள் மீது அவ்வளோ பாசமாக இருப்பார். என்ன ஒரே ஒரு பழக்கம் வந்துச்சு அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பீடி ஆச்சு, சிகரெட் ஆச்சு, கஞ்சா மட்டும்தான். அது தாண்டி கூட வேறு பழக்கம் கிடையாது. கஞ்சா மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தவர் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தவர் ஒரு நாளைக்கு 4 முறை எடுத்து 6 முறையாகி 8 முறையாகி கேன்சர் வந்து இறந்துட்டார். ஒரு வாரம் தான் சிக்கா இருந்தார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு லேசான ஒரு நெடி வரும். அந்த கஞ்சா நெடி தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். என்னடா வித்தியாசமான ஸ்மெல் இருக்குங்க, அப்படியாச்சு. ஒரு வாரம் தான் சிக்காந்து இறந்துட்டார். அவங்க கூட வாழ்ந்த பாவத்துக்காக, யார் கூட, அந்த ஆள் கூட வாழ்ந்த பாவத்துக்காக, இத்தனைக்கும் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தாங்க கணவன் மனைவி தான். அதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய பாவம். ஆத்மார்த்தமாக இருந்தாங்கல்ல, அதுதான் பாவம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஒரு 6 கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேலே 5.5 அடி இருந்த ஒரு பெண், ஆஜானு பாகுவா இருந்தவங்க, இந்த பாட்டோட சைஸ் இல்லை, 1 அடி ஆகிட்டாங்க சார். மொத்தமே 1 அடி ஆகிட்டாங்க, அவ்வளோதான். குழந்தை இல்லை, ஒரு குழந்தை எப்படி இருக்கும், ஒரு கை குழந்தை, ஒரு வயசு குழந்தை எப்படி இருக்கும், அந்த சைஸுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டி சதையெல்லாம் போய் எலும்பு தோல், சதைன்றது ஒன்று கிடையவே கிடையாது. கேன்சரில் அவங்க கேன்சர் கஞ்சா அடித்தவங்களா கிடையாது. காலம் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தவங்க, இந்த பழக்கத்தை விடு இந்த பழக்கத்தை விடு சொல்லிட்டு கணவனுக்கு வந்து பாடமாக படிச்சவங்க. இந்த சனி முடிச்ச பழக்கத்தை விட மாட்டேன்றே நீ அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தவங்க தான். ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஜய் கிட்ட எல்லா பழக்கம் இருக்கு சார். நான் சொல்கிறேன் சார், வர்றா கேஸை பார்த்துக்கிறேன். விஜய் கிட்ட எல்லா பழக்கம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன் சார், இப்ப விஜய் வந்து இந்த மாதிரி பெண்கள் கூட சுத்துறது ஒரு போதனை. ஆமா சார், மது போதையிலும் பெண் போதையிலும் இருக்கக்கூடியவன் வேணா டெஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் வரேன், உன்னை மட்டும் இல்லை என்னையும் டெஸ்ட் பண்ணலாம். என் உடம்புல இருந்து என்ன எடுங்க பார்ப்போம், டெஸ்ட் எடுக்க பார்ப்போம், என் பிளட்ல இருந்து எடுக்க பார்ப்போம், ரெடியா இருக்கிறேன் நான். அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தா எல்லா பழக்கம் வச்சு ஒரு நல்ல குடும்ப பெண் எப்படி சார் நீங்கள் சொல்லுங்க? கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லா தான்டா இருக்கிறீங்க எல்லாம், அப்புறம் ஒன்னொன்னா கொண்டு வருவீங்க. பணம் எல்லாம் பண திமிரு, பணம் கூட வரல, பணத்தால் ஏற்படக்கூடிய திமிரு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இருக்கிறது ஆபத்தான திமிரு தான். பணம் கையில சேர்ந்த உடனே ஒரு திமிரு வரும், புரியுங்களா? அந்த திமிரு ஆபத்தானது. 10 பேர் கை தட்டுறான், 10 பேர் நமக்கு வந்து பார்த்தா வாழ்க கோஷம் போறான்னு சொல்லி அப்போ ஒரு திமிரு வரும். இதெல்லாம் ஆபத்தான திமிர்கள். இதெல்லாம் என்னைக்கு நாம மட்டும்தான் நிஜம். நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, போயிட்டு வந்து பார்த்தா அசிங்கமா இல்லை. நான் சொல்ற மாதிரி என் தொலைநோக்கு, எனக்கு 55 வயசு ஆகுது. 14 வயசுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியலுக்கு வந்து உற்று நோக்கிறேன். விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் ஃபினிஷ், சினிமா லைஃப் ஆல்ரெடி ஃபினிஷ், உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஃபினிஷ். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபினிஷ் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு போகலாம் பார்த்தீங்களா? 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு போகலாம் பாருங்க சார். 9:30 மணிக்கு வந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறான், நைட் 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். ஒரு டீ கடையில் இருக்கிறேன், அண்ணா நகரில் ஒரு டீ கடையில் இருக்கிறேன். நைட் 9:30 மணிக்கு ஒருத்தர் பேசிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட, சார் பார்த்தீங்களா சார்? என்னப்பா கல்யாணத்துக்கு ஜோடியாக போயிட்டாரு. இது எதிர்பார்த்தது தான்ப்பா, கணவன் புருஷன் முன்னாடிக்குள்ளே இந்த மாதிரி சிக்கல் வரும். அப்புறம் நான் இது எதிர்பார்த்தது தான் சார். நான் அதை சொல்ல சார், சங்கீதா போல சார் திரிஷா போயிருக்காங்கன்னு. எப்படி இருக்கும்? இதே வந்து திரிஷாவை கூட்டு போறல, நீங்க சங்கீதா கூட்டு போயிருந்தா இன்னைக்கு விஜயோட ஸ்டேட்டஸே வேற லெவல் சார், தெரியுமா? ஒட்டுமொத்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள். நீ என்ன செஞ்ச, தற்கொலைகள் வீட்டு இந்த நீ சொன்னல இது விஜய்னு பாரு, அந்த விஜய் கூட இப்போ இல்லை. தருதலைங்க இருக்கும் பாருங்க, ஊர் மையம் பாருங்க. இது புருஷனை பத்தி கவலையப்படாத சிலதான் பேட்டி கொடுத்துட்டு பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி கேஸுகள் தான் வந்து எங்க தலைவர் எது செஞ்சாலும் ஓகே. அதான் சார் நானும் கேட்கிறேன். என்னன்னா அங்க வந்து பெண்கள் வந்து அதை பத்தி அவர் யாரு கூட சுத்துட்டோம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு மக்கள் பாக்குறாங்கல்ல சார். என்ன சார் இவன் தாய்க்கழியை விட்டுட்டு நாய்க்கழியோட சுத்திட்டு இருக்கிறான் பாப்பாங்கல்ல மக்கள். அது எல்லாமே எல்லா இடத்துலயும் தானே இருக்கு அப்படின்றாங்க. இதை நார்மலைஸ் பண்ணா இவன் ஆட்சி வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயம்.
குடும்பத்துக்கு ஒரு அவமானமான விஷயம். சரிங்களா? இதை வந்து சொசைட்டிலையும் வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் இது. காலம் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்றது தான் நம்ம வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரமாக இருக்குது. அதை தாண்டி வந்து விதவை திருமணங்கள் நம்ம வந்து வரவேற்கணும், அதை மறுக்கக்கூடாது. ஆனால் யார் வேணாலும் எப்படி போனான்றது இந்த பிரான்ஸில், ஜெர்மனில் இந்த மாதிரி வந்து மேலை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். அங்கே பாசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. நேற்று வரைக்கும் இவனோட வாழ்வா, அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படியே ஆப்போசிட்டில் போயிடுவான். ஆணுக்கும் அப்படி தான் பண்ணுங்க. அது வேற. நம்மளுடைய கல்ச்சர் என்ன? தமிழ்நாட்டில் வந்து பிடுங்கிடுவேன், கத்தை கட்டிடுவேன்ற. நீ கட்டின கத்தையை பார்த்தல, வெக்கமானம் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து நீ வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிற. ஆனால் நீ கூத்தியாரோட சுற்றிட்டு இருக்கிறத. நீ பேசலாம், வேலு நாச்சியாரை பற்றி பேசலாம். கூத்தியாரோட போகிற வேலு நாச்சியாரை பற்றி பேசலாமா சார்? பெரிய பழிவாங்கிறது சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன். இந்த 2 நாளாக வந்து இந்த காஸ்டியூம் எது ஃபர்ஸ்ட் ஒன்று ரிஜெக்ட், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் எடுத்து வந்துட்டு செலக்ட் பண்ணி 2 பேரும் நடா நியாயம் இது. 2 பேரும் ஃபேப்ரிக் எடுத்து வந்துட்டு ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுறாங்க. எது துணி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி அதை வந்து அளவெடுத்து இவ்வளோ யாராவது சார் ஒரு எமோஷனல் சொல்லுவாங்க சார். பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு ஒரு எமோஷனலாக ஒன்று பண்ணிட்டாருனா திடீர்னு ஒரு செய்கை பண்ணியிருந்தான், ஒரு கோபத்தில் பண்ணிட்டாருன்னு. 2 நாளாக திட்டமிட்டு ஃபேப்ரிக் வந்து ட்ரெஸ்ஸை ரெடி காஸ்டியூம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரிஹர்சல் பார்த்துட்டு வெக்கமா இல்லைனா போய் பொண்டாட்டியை பழி இந்த கேவலத்தை பண்ணலாம். 2 நாள் நடந்திருக்கு சார். அளவு எடுக்கிறது, ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்ணுறது, அளவு எடுக்கிறது. 2 நாளாக அந்த காஸ்டியூம் மட்டுமே பெரிய புரட்சி பண்ணிட்டார் இவர். அசிங்கமா இல்ல? சரி சார், இந்த புரட்சி எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அரசியல் பயணத்தை என்னென்ன இப்ப கூட வந்து சொல்றேன்னா யாரும் அது பாருங்க இப்போ அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம நெஞ்சு பதறதால அத்தனை பேரும் நேசிக்கிற அத்தனை பேரும் நெஞ்சு பதறது என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வொகேட்ஸ் வச்சு என்ன மிரட்டுறாங்க. ஆமா, அந்த செய்தியை பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அப்ப இவன் சொல்லாம தெரியுமா, மாமா இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு சொல்லாங்க பாருங்க. அந்த மாதிரி தானே இருக்கு. இவன் இன்னும் திருந்த மாட்டான். தப்பு இல்ல, ஏற்கனவே சொல்றாங்க அழுத்தம் கொடுத்தா. ஏன்னா அவ்வளவு இருக்கு. நீயா வந்து இப்ப நீ ஆப்புல ஏறி உட்காந்து அசிங்கப்பட்டு நிக்கிற. நீ இந்த மொட்டை காமெடி கூட போட்டுருந்தாங்க. நான் ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா இது சரியான பைத்தியம் இல்லடா, இது சரியே ஆகாத பைத்தியம். இந்த இடத்துல பாருங்க, நீங்க வந்து நீங்க ஒரு ஆவேசத்துல வந்து வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வருவேன், திட்டமிட்டு ஒன்று பண்ற. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க யாரும் கேட்கறதுல ஆள் இல்லை. ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க. அந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுன்னா அப்புறம் வந்து இதுவாயிடும் அதுவாயிடும் சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இல்ல? கண்டிப்பா ஒரு பதட்டம். அப்போ அந்த 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 மருத்துவ சொல்றாங்க, எனக்கு வீடு வாசல எதுவும் கிடையாது, நான் இந்த கேஸ் முடிவுமாச்சும் நான் தங்க அனுமதிக்கணும் அப்படின்றாங்க சார். அவங்க சொல்றாங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இல்லை. ஆமா, பிரிட்டன் சிட்டிசன்ஷிப் தெரியும். இங்கே அவங்களால தங்கறதுக்கு இங்கேயும் வந்து பார்த்தா இரட்டை குடியுரிமை சொல்லுவாங்களா, அது இருக்கு. இவங்க தங்க முடியும். அப்போ அவங்க வந்து தங்கறதுக்கான வீடு வேணும். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? மனைவி 24 வருஷம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அது ரத்த ஆகிற வரைக்கும் இருக்குல்ல சார். அப்புறம் எப்படி நீங்க உள்ள வந்து சேர்க்க மாட்ட சொல்லுவீங்க? அவங்க ரோட்ல உட்காந்து என்னடா பண்ணுவீங்க நீங்க? அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. வெளியில போனதை பத்தி கவலைப்பட நீதிமன்றத்துக்கு சார் நீதிமன்ற கதவு தட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாய் வந்துட்டு ரோட்ல பிள்ளைங்களோட உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய வந்து அமைதி காத்து வச்சிருக்காங்க. ரசிகர் படத்தில் நீ குதிக்கிறிய வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போடுறானுங்க. பேரை விஜய் பேரை சஞ்சய்னு போட்டு ரீல்ஸில் ஓடிட்டு இருக்குது. ரோட்டில் வந்து மகளோட சேர்ந்து ரோட்டில் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிச்சு டோட்டலாக. அதோட சார் இப்போ நான் சொல்கிறேன், விஜய்க்கு யார் எதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவா சார்? விஜய் தான் சார். விஜய்க்கு எதிரி எல்லாருடைய வாயும் சொல்கிறாங்க. விஜய்க்கு எதிரி யார்? விஜய் தான் எதிரி. யாரும் எதிரி கிடையாது. மனைவி எதிரியா? 24 வருஷம் கூட வாழ்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ துரோகம் பண்றிய, நீ சொல்ல முடியுமா? பேச முடியுமா? நீ அசிங்கமா வந்து ரகசிய சிநேகிதன உண்மை காதல் வெல்லும். வெக்கமா இல்ல? ட்விட்டர்ல செய்தி பார்த்தீங்கன்னா ரகசிய சிநேகிதன. என்னடா ரகசிய சிநேகிதன? சிநேகிதன் ரகசிய சிநேகிதன? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் கண்டிக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சொல்லதான் முடியும். அவனை பொறுத்த நல்லா தெரியும். அவன் ஆரம்பத்தில் பார்த்தான், ஸ்டெப் எடுத்தான். இது திருந்துற கஷ்டம் தெரியல, நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போன்ற முடிவுக்கு வந்துட்டான். சத்தியம் இது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சொன்னான். அவங்க அம்மா அப்பாவையும் வந்து அந்த கொடி நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறதுக்கு அவ்வளோ முட்டுக்கட்டை போட்டான். வந்து புஷியானது தெரியுமா? அவ்வளோ முட்டுக்கட்டை உள்ளங்கையில் வச்சிருக்கிறாங்க. நீயே உனக்கு சுதந்திரமா இல்லை. எழுதி கொடுக்குறத படிக்கிற, அவங்க சொல்றத செய்கிற. இதை தாண்டி உனக்கு என்ன?
நீ என்ன சொல்றியோ அதை அவனுக்கு அவனுக்கு என்ன சொல்றா அதை செய்யற. நீ இதை தாண்டி பகுத்து பார்க்கறது இது எது சரி எது தப்பு நான் சிந்திக்கிறதே நானே பகுத்து பார்க்கணும் சார். என்னுடைய முடிவை நானே பகுத்து பார்க்கணும். அதுதான் அதுக்கு தான் ஆறறிவு. நான் எடுக்கிற முடிவு சரியானதான்றதை நானே யோசிக்கணும். அவங்க என்ன சொல்றாலும் செய்யற, நீ என்ன சொல்றியோ அதை அவனுக்கு செய்யறானுங்க. பார்த்தா அவனுக்கு சௌகரியமா இருக்கு, ரைட்டு. பொண்டாட்டி புள்ளை அங்க அது எத்தனை யாருக்கு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டி பிள்ளையும் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நான் வீட்டில் அம்மா அப்பாவும் சேர்ந்தே சொல்கிறேன், செட்டில் ஆகிட்டா யாருக்கெல்லாம் பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு தான் புஷியானதுக்கு முதல் சிக்கல். நீங்க சொல்ற வெளியில அவனுக்கு புஷியானது தான் சிக்கலுங்க சார். அவன் தானே சார் இப்போ பொண்டாட்டியா இருக்கிறான். பொண்டாட்டியும் அவனே, புருஷனும் அவனே. இது பொண்டாட்டி சார் உண்மை சார். அவன் இப்போ இடைஞ்சல் இவன் வந்துட்டான்னா சார், முதல்ல எஸ்எஸ்சியை கட் பண்ணதே அவன் தான். எது அப்பனும் மூலையும் மோத விட்டு கட் பண்ணது அவன் தான். இல்லை இது இப்போ மேடையில் கூட ராஜ்மோகன்னா அவர் சொல்றாரு, தளபதி கொடுக்கக்கூடிய சலுகையில பார்த்தா நாம ஏன் பெண்ணா பிறந்திருக்க கூடாதுன்னு யோசிக்க வைக்குதாமே சார். கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியே தீர்த்துரும். இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேங்க. விஜயோட 8 வயசுல டிராவல் பண்ணும்போது எஸ்எஸ்சியோட டிராவல் பண்றாரு. விஜயோட வெற்றி படத்துல டிராவல் பண்றாரு ஒருத்தர், உங்களுக்கு பேர் தெரியும், ரவிராஜான்னு பேர். எல்லா விஜயோட அத்தனை வளர்ச்சியிலையும் அவரு கூடவே பயணிக்கிறார். தனக்கான எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டினவர், எல்லா கசமும் பட்டவர் சார். மெல்ல 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 முதல் படத்துல ஹீரோவா இருக்கிறது எல்லாமே. அதான் சொல்றேன், 8 வயசுல டிராவல் பண்றாரு எஸ்எஸ்சி கூடவே. நேரா இவங்க குடும்பமே கதியான்னு சொல்லி வராரு. புஷியா உள்ள கொண்டு வராங்க இந்த ரசிகர் மன்றம் சொல்லி. எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி ரசிகர் மன்ற அந்த நிர்வாகின்ற அந்த போர்வையில வரான். வந்துட்டு ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முரணை உருவாக்கும் போது இவர் அப்பா பக்கம் சப்போர்ட்டா இருக்கிறார். யாரு? ரவிராஜன். ஏன்னா எஸ்எஸ்சி ஏன்னா அப்பாவுடைய இது பண்ண சொல்லி அப்பா அந்த ஏஜ் விஜய்க்கு அட்வைஸ் பண்ண இடத்துல அப்பாவுக்கு ஆதரவா இருக்கிறார், எஸ்எஸ்சிக்கு ஆதரவா இருக்கிறார். இவன் பார்த்தான் புஷியானந்த் எப்படி கட் பண்றது, எப்படி எந்த சூழ்நிலை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு விதமான விஜய் பைத்தியம்னு வச்சுக்கலாமே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அந்த விஜய் படத்தை ஒட்டி வைக்கிறது. ஏன்னா அவர் போடுற அந்த கார்ட்ஸ்லேருந்து விஜயோட பேம்ப்ளெட்ஸ்லேருந்து கோடியிலேருந்து எல்லாத்தையும் வடிவமைக்கிறது, ரசிகர் மன்ற விவகாரங்கள் அத்தனையும் அவர் பார்த்துக்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் அவர் தான். அப்போ இவன் பாண்டிச்சேரிலேருந்து போயிட்டு இருக்கிறான். எப்படி உள்ள நுழைஞ்சான் தெரியுங்களா? இந்த அமாவாசை எப்படி உள்ள நுழைஞ்சா அந்த மாதிரி தான். அமாவாசை நிறைய அமாவாசைங்க இருக்காங்க. புஷியானந்த் தான் மெயின் அமாவாசை. என்ன பண்ணிட்டான், டேபிள் இருக்குல்ல சார், டேபிள் விஜயோட படத்தை ஒட்டி வைக்கிறார். கிளாஸ் அந்த கண்ணாடியில் காலை நீட்டி இவர் உள்ள உட்கார்ற பழக்கம் உண்டு. ஆனால் எப்பவுமே கேட்டினா விஜயோட படத்தை அந்த கண்ணாடியில் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டாக வெளியில் தெரியுற மாதிரி ஒட்டி வைக்கிறது பழக்கம். அப்போ காலை நீட்டி டேபிளில் இப்படி உட்காரும்போது காலை நீட்டி உட்காருது இல்லை, அந்த காலை நீட்டி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு பக்கத்தில் கால் இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டா? கண்ணாடியில் அங்கே காலை நீட்டி உட்காரும் போது அதை போட்டோ எடுத்து இத்தனைக்கும் அப்போ செல்லு கிடையாது. அப்போ கேமரால அவர் உட்காந்துட்டு ஏதோ அசந்து தூங்கிட்டாரா இல்லை வசந்த ஏதோ யோசனை தெரியல, எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல. அதை போட்டோ எடுத்துன்னு போயிட்டு பாருங்க, ஒரு வரவங்க போறவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி கூட யாராவது இருப்பாங்களா? ஏற்கனவே ஒரு அப்பாவை அப்பாவுக்கு சப்போர்ட்டா உங்களை திட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துருக்காரு, உங்க முகத்துல அவருடைய கால் இருக்குது. இதை பார்த்த உடனே என்ன செஞ்சான், வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான் சார். ஒரு வீடு வாடகைக்கு ஏதோ கொடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் பிடிக்கிட்டான். வாடகை தான், அதையும் பிடிக்கிட்டு கேட்டான். அது கூட எப்போ சீக்கிரம் சொல்லி இன்னைக்கு கடைசியில் ஒரு இளமை காலத்தெல்லாம் தொலைச்சிட்டு இவங்களை நம்பி இன்னைக்கு ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தெரியும் சார், எனக்கு தெரியும். ரவிராஜானா எல்லாருக்கும் தெரியும். யார சார் இவன் சந்தோஷமா நேற்று கேட்குறேன், ஒரு மீடியாவில் பதில் சொல்ல முடியுதா? யாராவது ஒருத்தர், இதெல்லாம் சகஜம் சார். கால் பட்டாலே மேலே கால் பட்டாலே போறாரு சார். பிரசாந்த் கிஷோர் காலை நீட்டி உட்காந்தான், உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க வந்தவன் இப்படி உட்காந்துட்டான் சார். எப்போ உட்கார்ற மாதிரி அந்த இப்படி உட்காந்துட்டான் சோபல, இப்படி உட்காந்துட்டு அவனுக்கு தெரியல, அவனுக்கு கதை பான்பாரக்கு வாயில ஏதோ இந்த இதோ பீடாவை போட்டுனேன். என்ன என் வீட்லேயே என் முன்னாடியே கால் நீட்டி உட்காரான், அவன் தேவையில்லை. அப்போ எவ்வளோ கர்வம் பாருங்க. நாளைக்கு திடீர்னு ஒருத்தர் காலில் அடிபட்டுச்சுன்னா நம்ம அந்த காலை தூக்கி நம்ம மடியில் வச்சுப்போம்ல சார். ஒருத்தர் காலில் அடிபட்ட நம்ம தூக்கி அந்த காலை தூக்கி மடியில் வச்சுப்போம்ல. இவெல்லாம் என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்க. அடிப்பட்ட ரத்தம் உள்ளவனை காரில் தூக்கிட்டு போன
அந்த காரையை கொளுத்துவான் பாருங்க, விஜயசாந்தி அதான் மன்னன் படத்துல ஆக்சிடென்ட் ஆன கார்ல கூட்டம் சொல்லி அந்த காரையை கொளுத்துவான். எனக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம் சொல்லி காரை ஆமா, அப்படி எதுக்கிட்டா வந்து கார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காரை வந்து, ஏன்னா அந்த காரை வந்து தூக்கிட்டு போயிடுவார், ரஜினி தூக்கிட்டு போயிடுவார் அந்த ஒரு வேகத்துல. உடனே அந்த காரை அந்த மாதிரி கேரக்டர் சார் இவன் 8 வயசுல இருந்து பயணிக்கிற ஆள வாழ்க்கையை இழந்துட்டான். உங்களா உங்க அப்பம் புள்ள 2 பேரோட அப்போ ஒரு பக்கம் நான் என்னப்பா பண்றது, என் புள்ள என் பேச்ச மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அம்பு படுக்கையில படுக்கல. யாரு? எஸ்எஸ்சி செய்த பாவம் எப்படி பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில வந்து படுத்தாரோ அந்த இன்னும் படுக்கல. அந்த லட்சம் இப்போ எதுக்கு அது சொல்லணும்னா, தன் கூட வந்து தன்னுடைய எதிர்காலத்தையே அர்ப்பணிச்சிட்டவனெல்லாம் இவன் வந்து இந்த புஷியானந்து காலி பண்ணிட்டான். அடுத்தது இன்னொருத்தான் இவன் போதைக்கு அடிமையாக்கிட்டான் புஷியானந்து. அவன் வந்து என்ன செஞ்சான், அந்த பெண்களை வச்சு என்ன செஞ்சான், அந்த ரூட்ன்ற ஒரு அமைப்பை போட்டு செஞ்சான், டோட்டலாக வந்து குடும்பத்தை காலி பண்ணிட்டான். இல்லைன்னா வந்து புஷியானந்து சட்டையை பிடிக்கல, யாராவது ஜேசன் சஞ்சய் பிடிக்கலா, ஏன்னா இவன் வந்து தாத்தா குடும்பத்தை நான் வந்து இப்படி பிரிச்சு விட்டான். இவன் வந்தான் பாருங்க, இது உன்னால இவ்வளவுதான் முடியுமா, நான் பாடுறா என்ன பண்ண சொல்லிட்டு பொண்டாட்டி பிரிச்சு விட்டான், பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிச்சு விட்டான். இந்த 2 நாயை வந்து இவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2 யானையை பற்றி பேசி நடக்கிறான். 2 பக்கம் நாய் இருக்குடா, இங்க ஒரு நாய் இங்க ஒரு நாய் இருக்கு. இவனா சொல்றான், என்ன சொல்றான், நாய் கூட சொல்ற 2 நரிகள் இருக்கு 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு நரி இந்த பக்கம் ஒரு நரி. அப்படி பார்த்தா நரி முகத்தை மூச்சு போட நல்ல 2 நரி. அதான் சார் கேட்டு, அதான் நரி முகத்தை மூச்சு பார்த்துட்டு இந்த நரிகள்லாம் வேற சார், இதெல்லாம் ஓநாய்கள், இது ஓநாய் ரகம் நரிகள்லயே வந்து 2 பக்கம் 2 நரின்னு. அதான் சார், அப்புறம் நரி முகத்துல மூச்சு நல்லது சார். அது அந்த இந்த நரி வந்து ஓநாய் ரகம்னு சொல்லிட்டேன் நான். ஓநாய் அவருக்கு வந்து அப்படி தோணுது, அது மாதிரிதான் டோட்டலா. இதில் சொல்றாருன்னா யானை காட்டுற உதாரணம் என்னது, தேங்காய் மட்டை, என்னது இந்த பஞ்சு, அப்புறம் கொட்டாங்குச்சி சொல்றது, கொட்டாங்குச்சி பஞ்சு சுண்ணாம்பு. யார் சார் எழுதி தராங்க இவருக்கு, புரியல எனக்கு இது. நான் கேட்கிறேன், இந்த வாங்கின காசுக்கு மேலே கோவறான்ல இந்த ராஜ்மோகன், ஏண்டா யூடியூப்ல என்னென்னமோ அப்படியே வாயை அப்படியே பொழப்ப இல்லை, இது கூட நான் தெரியாது. வேலு நாச்சியாருடைய வாழ்க்கையை எடுத்து படிங்க, எவ்வளோ சம்பவங்கள் தெரியுமா. ஒரு 10 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டை சிவகங்கை ஆண்ட வந்து ஒரு ராணி, அதில் வந்து தளபதியாக இந்த குயிலின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி, உடம்பு ஃபுல்லாக வந்து நாட்டு வெடியை கட்டிட்டு, எவ்வளோ தைரியம் வேணும் சார், எவ்வளோ தைரியம். உடம்பு ஃபுல்லாக நாட்டு வெடியை வந்து மொத்தமாக வந்து சுற்றிக்கிட்டு ஃபயர் பண்ணி பார்த்தா பிரிட்டிஷ்காரன் வந்து ஆயுத கடங்கு உள்ள நுழைஞ்சு பிளாஸ்ட் பண்ணது. பேசிட்டுனால சார் மகளிர் திருத்தரா இவரு ஜனநாயகம் பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட், இது சிலாகிரம் எங்கள் தலைவர் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னா அதான்டா பிளாஸ்ட். மொத்தமாக நாட்டு வெடியை சுற்றிட்டு போயிட்டு மொத்தம் அந்த தரமட்டமாக வந்து அந்த ஆயுத கடங்க பஸ்ட் ஆயிடுச்சு. பேசிடணுமா இல்லையா, அஞ்சலி அம்மாளுடைய வாழ்க்கையை பேசணுமா இல்லையா, காந்தியோட டிராவல் பண்ணுவோம் சார். சரி சார், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். தொடர்ந்து ஒரு அடுத்த பயணம் அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்க தான் நம்ம போகிறோம். விவாகரத்து வழக்கம் வந்து வரதான் போகுது. ஸோ அது சம்மந்தம் நிறைய விஷயங்கள் நம்ம திரும்பவும் பேச தான் போகிறோம். நம்ம நேயர்களுக்காக நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க. நான் மீண்டும் பயணிப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.